ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நானுமே பீமா கோல்டில் 0% ஆஃபரில் ஒரு கோல்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் தான் இது. ரொம்ப நாள் நான் அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு தான் இருந்தேன். யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன். 50,000 மேலே மினிமம் பர்ச்சேஸ் அந்த அமௌண்ட்டில் இருந்தே இது நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ பண்ண முடியல. 25,000 மேலே ஆனதுக்கப்புறமும் நிறையா யோசிச்சுக்கிட்டு பண்ணலாமா வேணாவான்னு பார்த்துக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் குழப்பிக்கிட்டு இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. சரி, ஃபைனலாக ஓகே, நம்மளும் ஒரு 0% ஆஃபரில் ஒரு ஜுவல் வாங்கி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தைரியமாக புக் பண்ணி வாங்கினது தான். ஸோ இது என்ன பண்ணி எப்படி வாங்கினேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோலேயே சொல்லுவேனா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இதை பற்றின டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன், நான் எந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பார்சல் எனக்கு எப்போ வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஒரு ஈவினிங் 4:30 போல் எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் புக் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி. தீபாவளிக்குமே ஆஃபர் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அக்டோபர் 16 அப்போது ஒரு ஆஃபர் போட்டாங்க இல்லைங்களா, அப்போ தான் நான் இது புக் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு டெலிவரி ஆனது பார்த்தீங்கன்னா இந்த போன சாட்டர்டே தான். ஸோ நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட காட்டுறேன். பில்லுமே உள்ளே இருக்குது. உள்ளேயும் ஒரு பில் இருக்குது. டெலிவரி பண்ண வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு ஒன்று கையில் கொடுத்தாங்க. ஸோ அதில் நம்ம அட்ரஸ் நம்ம கட்டின அமௌண்ட்டு அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது, எங்கேருந்து வந்தது அப்படின்றதெல்லாம். நான் பில் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட பொறுமையாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா இயரிங் தான். நிறையா பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக இதையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா புக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப தேடி மெனக்கெட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே ஸ்டோன் வச்சது தான் நிறையா இருக்குது. நம்ம ஸ்டோன் இல்லாத ஃபுல் கோல்டு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு கிடச்சிது அப்படின்னா யோசிக்காமல் கொள்ளாமல் டக்குன்னு புக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் விழுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த கம்பல் ஒரு பெரியவங்க போட்டு காமிச்சிருக்க மாதிரி தான் நான் ஸ்டில்லில் பார்த்தேன் ஆப்பில். நான் நினைக்கவே இல்லை இது இவ்வளோ குட்டியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று மட்டும்தான் எனக்கு மைனஸாக இருந்தது. ஏன்னா ஃபோட்டோவில் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது. நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வாங்கினேன். ஆனால் நேரில் பார்த்தோன்னே இந்த கம்பல் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி. ஆனால் நல்ல ஒரு அழுத்தமாக இருந்தது. 2 கிராம் காஸ்டிங் மாடல் தான் இது. ஸோ மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. மேலே அந்த குட்டி ஸ்டார் மாதிரி போட்டு, ஒரு ஸ்டார் மாதிரி இல்லை, அது ஒரு பூ மாதிரி போட்டு ஜிக்ஸாக் மாதிரி கீழே ஒரு ஹேங்கிங். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக, என் பொண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபைனலாக என் பொண்ணு போட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதை அந்த ஃபோட்டோ நான் ஃபைனலாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். என்ன ஒன்றுனா, குழந்தைங்களுக்கு கண்டினியூவாக அப்படியே போட்டு விட முடியாது. ஸோ ஏதாவது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் டைமில் போட்டு கலட்டிக்கலாம். ஏன்னா இதோட தண்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே நம்ம இதை அப்படியே காதில் போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு காது ஓல் ரொம்ப பெருசாகிடும் சீக்கிரமாகவே. உங்களுக்கு இன்னும் நிறைய வயசு இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ தடிமனாக இருக்கிற தண்டு இருக்கிற கம்பலை நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஓல் பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணலை. ஸோ போட்டு பார்த்துட்டு நான் கலட்டிட்டேன். அவள் எப்போவும் போட்டுட்ருக்க நார்மலான கம்பளை தான் இன்னமும் போட்டுட்ருக்கா. இதில் இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அதில் ஆல்மார்க் சிம்பிள் 6 டிஜிட் நம்பரு 916 எல்லாமே கொடுத்துருந்தாங்க. திருகாணிலையும் 916ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்மலில் மட்டும் அந்த பாக்ஸில் போட்டு அமிச்சாங்க இல்லைங்களா, அதோட அந்த த்ரெட்டு மாதிரி அது ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி அப்படியே ஒட்டி போயிருந்தது. ஸோ அது அழுக்கு மாதிரி ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இந்த கம்பலில் 916 அந்த 6 டிஜிட் நம்பரு ஆல்மார்க் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நான் எடுக்க பார்த்தேன். பட் சரியாக எடுக்க முடியல.
அதுக்கப்புறம் நான் பொறுமையாக பார்த்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு அது போயிடுச்சு. எனக்கு இந்த கம்மல் வந்து ரொம்பவே பிடிச்சதா இருக்குது. என் குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிக்கலாம். என் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஜிமிக்கி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நிறைய ஜிமிக்கி பார்த்தேன். ஸோ ஜிமிக்கிலாம் வந்து அதான் ஃபுல் கோல்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இது ஆஃபர்லேயே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அவங்க சொல்கிற ப்ரைஸ் மட்டும் கம்மியாக இருந்தது, பட் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆஃபரில் இருக்கிற ஜுவல்லாக பார்த்து தேடி புக் பண்ணதில் வந்து ஃபைனலாக இது தான் நான் புக் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த கம்மல் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே வந்து வாங்க போகிறதும் கிடையாது, எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்க்கில் இருக்கிற அந்த நகையை திருப்புறத்துக்கு தான் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தேன். இது என்ன பண்ணுறது, 0% ஆஃபரில் கோல்டு கிடைக்கிது அப்படின்றப்போ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நம்மளும் ஒன்று வாங்கலாமே அப்படின்ற ஒரு ஆசையில் தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்தனால சரி ஓகே நம்ம ஃபைனலாக புக் பண்ணி வாங்கிடலாம். இது ஒன்றும் நம்ம நஷ்டத்துக்கு வாங்கலையே, 0% ஆஃபர்லேயும் கோல்டு ரேட் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட 200 ரூபா நமக்கு கம்மியாக கிடைக்கிறதுலேருந்து தானே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வந்து ஆறுதல் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டேன். பட் எந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் வெயிட் போட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ இது ஆல்மார்க் சிம்பிள்லாம் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் கடைக்கு போகும்போது செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட பியூரிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாய்.